அல்லது டிசம்பர் மாத்திரமே இந்த சுத்திகரிப்பை வச்சுருக்கிறோம், அதனால நம்ம வந்து கொஞ்சம் சரிப்படுத்திக்கலாம், நம்ம அதுக்கப்புறம் ஜனவரி மாதம்லாம் நம்ம அதை கழட்டி விட்டுருவாங்க அப்படின்ட்டுலாம் இல்லை, அப்படின்லாம் இல்லை. எஸ்தர் ராஜாத்தி அவள் சுத்திகரிக்கும் போது 2:12 சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சுத்திகரிச்சாங்களாம்? 360 அப்படி ஒரு வசனம், அப்படி ஒரு இது இருக்கா எண்ணிக்கை? 6 மாதம் பன்னெண்டு மாதமும் சுத்திகரிப்பு. இருக்கீங்களா? நான் அடிக்கடிக்கு சொல்றேன் 2 விஷயம். ஒன்று சுவிசேஷம். இருக்கீங்களா? ஆமாம், சுவிசேஷன்றது அது புதுசாக ரசிக்கப்படுறவங்க. இங்கே புதுசாக ரசிக்கப்படுறவங்களாம் யாரும் இல்லை. ஆமாம், உபதேசம்ன்றது வேற. உபதேசன்றதும் உபதேசியார், அவர் தான் உபதேசியார் பண்ணுவார், உபதேசம் பண்ணுவார். சுவிசேஷத்துக்கும் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இயேசு உங்களுக்கு தெரியுமா? இயேசு தெரியும் அப்படின்னா நீ சுத்திகரிக்க வேண்டியது உன்னுடைய வேலை. இயேசு தெரியாதவனுக்கெல்லாம் நியாயம் தீர்ப்பெல்லாம் இல்லை, அவெல்லாம் ஆடு மாவது கேஸு, அதில் போயிடுவான், உள்ளே வந்துடும் அவன். இயேசு தெரிஞ்சிட்ட பிறகு நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்கிறோம், அதுதான் வாழ்க்கை. அல்லேலூயா. சரி, அதனால உங்கள் சுத்திகரிப்பை தொடர்ந்து செய்யுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வார்த்தையை குறித்து இந்த நாளையில் நம்ம தியானம் பண்ணலாம். தானியேல் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனம். உனக்குள்ளே விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டது என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். ரைட், ஓகே. தானியேல் அன்றைக்கு அடிமையாய் பிடித்து கொண்டு போன அந்த தானியேலை குறித்து இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அந்நிய தேசத்துக்குள்ளே போகிறார். அந்நிய தேசத்துக்குள்ளே போகும்போது அவனுக்கென்று ஒரு போஸ்டிங் வச்சுருக்காங்க, ஒரு மந்திரி போஸ்டிங் வச்சுருக்காங்க. அப்போ சொல்லப்படுகிற வார்த்தைகள் தான் இது. உன்னை குறித்து உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்று வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். ரைட், ஓகே. இப்போ நான் மெசேஜுக்கு வரேன். இந்த வருஷத்துல உன்னை குறித்து மற்றவங்க என்ன கேள்விப்பட்டாங்க? இருக்கீங்களா? உன்னை குறித்து மற்றவங்க, உன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், உன்னுடைய கணவன் மனைவி பிள்ளைங்க, அந்த 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 சர்க்கிள், அல்லது சபை பாஸ்டர், அல்லது பிசாசு, அல்லது கடவுள், உன்னை குறித்து கேள்விப்பட்ட விஷயம் என்ன? பொல்லாத ஆள் சொல்லி கேள்விப்பட்டாங்களா? உன்னை குறித்து என்ன கேள்விப்பட்டாங்க? இது வரைக்கும் மற்றவங்க உன்னை குறித்து இயேசுவை குறித்து நிறைய கேள்விப்பட்டாங்க. இயேசு வருகிறார் என்று சொல்லி பர்த்திமேயு கேள்விப்படுகிறான். அப்படித்தானே சொல்லுது அந்த வசனம். அங்கே கேள்விப்படுகிறாங்க. மார்க் எழுதின புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசுக்குள்ள அற்புதம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி கேள்விப்படுகிறாங்களாம். அப்படி இருக்கா? அற்புதங்களை கேள்விப்படுகிறார்கள். இயேசுவிடத்தில் அற்புதங்களை கேள்விப்படுகிறார்கள். வியாதிகள் குணமாகிறதை கேள்விப்படுகிறார்கள். அசுத்தாமே துரத்தப்படுகிறது என்று கேள்விப்படுகிறார். இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார்கள்.
அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 6ல் இவ்வளவு கேள்விப்படுறாங்க. இயேசுவை குறித்து எல்லாம் கேள்விப்படுறாங்க. தானியேலை குறித்து கேள்விப்பட்டாங்க. விசேஷத்த ஞானம் இருக்கு, அவங்ககிட்ட விசேஷத்த ஆவி இருக்கு, கேள்விப்படுறாங்க. என்ன குறித்து என்ன கேள்விப்பட்டாங்க? ஆண்டவர் கேள்விப்பட்டாரா? என்கிட்ட ஏதாவது இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டாரா? இல்லை பிசாசு ஏதாவது கேள்விப்பட்டானா? பரலோகம் கேள்விப்பட்டதா என்ன குறித்து? பரலோகம் கேள்விப்பட்டது என்ன குறித்து கேள்விப்பட்டது என்ன? என்னைக்காவது யோசிக்கிறீங்களா? என்ன குறித்து இது? ஆமாம், ஒரு நாளைக்கெல்லாம் உட்காந்து ரீல் பார்க்கும். உன் வாழ்க்கையில் அடுத்த வருஷம் உன் வாழ்க்கையே ரீலாக போயிடும். இது சாபம் இல்லை, இது ஆசீர்வாதம். இது சாபம் இல்லை. நான் சாபம்லாம் கொடுக்கல. நான் ஏன் சாபம் கொடுக்கணும் உனக்கு? ரீலு ஃபுல்லாக கேள்வி. நாளைக்கு சாக போகிற கேள்வியிலேருந்து இன்னைக்கு ஆமாம் பிறந்த உடனே ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆடணுன்னா கையில் செல்ஃபோன் கொடுத்துறாங்க பாரு, முடிஞ்சிச்சு கதை. அப்போது ஆண்டவர் கேள்வி போடுறாரு. இப்போது அவங்க எப்போவுமே ரீல் பார்த்து நிற்பாங்க, இல்லாட்டி ரீல் இல்லாட்டி சீரியல். என்ன கேள்விப்படுறாங்க? வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை குறித்து கேள்விப்படுதா பரலோகம்? இல்லைப்பா, என் பிள்ளை எப்பவுமே ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமேன், கர்த்தர் நல்லவர், அந்நிய பாஷை, துதியின் சத்தம், இது ஒண்டி தான் என் பிள்ளைங்க பேசும் அப்படின்னு சொல்லி கேள்வி. இல்லை விசுவாசத்துல தான் என் பிள்ளை வாழுது அப்படின்னு சொல்லி கேள்விப்படுதா? பரலோகம் என்ன கேள்விப்படுது? மற்றவங்க என்ன கேள்விப்படுறாங்க? அவிசுவாசிங்க என்ன கேள்விப்படுறாங்க உன்னை குறிச்சு? சபையில் இருக்கிற விசுவாசிங்க உன்னை குறிச்சு என்ன கேள்வி? அம்மா ஐயோ அவங்க கிட்ட நான் போக மாட்டேன் அப்படின்றாங்களா? என்ன கேள்விப்படுறாங்க? அவரா அப்பா அவ்வளோதான், அவர்கிட்ட போனால் முடிஞ்சிச்சு கதை அப்படின்னு சொல்கிறாங்களா? என்ன கேள்விப்படுறாங்க? அப்படி சொல்லுவாங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு. என்னென்ன மிருகமான என்கிட்ட பேசுறதுக்கு பயமாக இருக்குது. அவங்க கேள்விப்பட்டது அது. என்கிட்ட பேசுனா பயமாக இருக்குது, கிட்ட வரதுக்கு பயமாக இருக்குது, அவ்வளோதான். கிட்ட வந்து பாரு, போக மாட்டேன் திருப்பி. என் மேலே அப்படி ஒரு ஆவி, அப்படி ஒரு அபிஷேகம். ஆவின்னு சொல்லக்கூடாது, அபிஷேகம். அல்லேலூயா. என்ன கேள்விப்படுறாங்க? அங்கே வேதம் சொல்லுது 3 யோவான்ல 4வது வசனத்துல என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் அதிக சந்தோஷம் இல்லவே இல்லை. அதிக சத்தியத்துல நடக்கிறாங்கன்ற சந்தோஷத்தை தவிர வேற எந்த சந்தோஷமும், அப்படி பெரிய சந்தோஷமே எனக்கு இல்லைங்க. அவர் சொல்றாரு பவுல், என் பிள்ளைங்க சத்தியத்துல நடக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் மேலான சந்தோஷம் இல்லை. ஆதியாகமம் புத்தகம் 41வது அதிகாரம் 15வது வசனத்துல யோசேப்பை குறித்து கேள்விப்படும் போது, யோசேப்பை அந்த இடத்துல வாசிங்க. சொப்பனத்தை கேட்டால் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். யோசேப்புக்கு ஒரு பெரிய அபிஷேகம், என் மேல இருக்கிற அபிஷேகத்தை அந்த மாதிரி அவன் மேல ஒரு அபிஷேகம். என்ன அபிஷேகம்? நீ என்னத்தோ சொப்பத்தை கண்டாலும் அவன் சொல்றான், பதில் சொல்றான். சரி, இப்ப நான் சொல்றேன், உங்க மேல என்ன கேள்விப்படுறாங்க? அட்லீஸ்ட் என்னை பார்த்தா அவர் கோவக்காருன்றதாவது கேள்விப்படுறாங்களே. உன்னை குறித்து என்ன கேள்விப்பட்டாங்க? சிம்சன் பாஸ் கோவப்படுவார், அப்படியாவது கேள்விப்பட்டான். அவர்கிட்ட போனால் கடிச்சு துப்பிடுவார் போலகுது, ஐயோ அவர்கிட்ட போகிறதுக்கே பயமாகுது அப்படி சொல்லி கேள்விப்பட்டான். உன்னை குறித்து என்ன கேள்விப்பட்டான்? அது சொல்லு. உன்னை குறித்து என்ன கேள்விப்பட்டான்? உனக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குல்ல, உனக்கு என்ன ஒரு தனி இது இருக்குல்ல, உன்னை குறித்து என்ன இது என்னைக்காவது நீங்கள் யோசித்து இருக்கீங்களா? நம்மக்கிட்ட இதுதாங்க, நம்மக்கிட்ட ஹைலைட்டே இதுதாங்க அப்படி சொல்கிறீங்களா? ஏதாவது இருக்கா? அப்படி இருக்கா? ஹைலைட் எதுனா இருக்கா? இல்லை நானும் 4 பேர் மாற்றாங்க, ஒன்றும் இல்லைங்க, அப்படி ஒன்றும் ஸ்பெஷலாலாம் நான் ஒன்றும் இல்லை, அப்படி ஒரு திறமைசாலிலாம் ஒன்றும் இல்லை. ஏதோ நான் ஆமாம் நாய்க்குட்டி மாதிரி பனிக்குட்டி மாதிரி ஏதோ எருமை மாடு மாதிரி நானும் சாப்பிட்றேன், சாப்பிட்டு தூங்குவேன், அதுக்கப்புறம் வேலைக்கு போவேன், அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வருவேன், அதை படுத்து தூங்கிடுவேன். அப்படிப்பட்ட பெரிய விஷயங்கள்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்றீங்களா? அல்லேலூயா. பேசுங்க, எதுனா சொல்லுங்க. சரி, நம்மை குறித்து சில விஷயங்களை பரலோகம் கேள்விப்படணும். இந்த வருஷத்தில் நம்மளை குறித்து என்ன பரலோகம் கேள்விப்பட்டிருக்கோம்?
ஒரு 2 விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்துட்டு நான் கடந்து செல்கிறேன். ஒருவேளை இதுக்கு அப்புறம் நம்ம குறித்து ஏதாவது பரலோகம் கேள்வி பண்ணணும், பரலோகம் கேள்வி பண்ணணும், பரலோகத்தை கேள்வி பண்ணணும். என்ன கேள்வி பண்ணணும்? நம்ம வருஷத்துக்கு ஒரு கூட்ட ஜனங்களுக்கு இயேசுவை சிம்சோன் காட்டாங்குளத்திலிருந்து அறிவித்தான். எப்படி அறிவிச்சான்? எப்படியும் அறிவிச்சான். திருநான் கொள்ளை அடிச்சான். எங்கே போய் அந்த சினிமா படத்தில் வந்து பகலெல்லாம் போய் கொள்ளை அடிச்சு, நைட்டெல்லாம் கொள்ளை அடிச்சு பகலெல்லாம் போய் அதை கட்டுவானே, அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணான். ஒரு கூட்ட ஜனங்களுக்கு இயேசு இயேசு இயேசுன்னு போகிறாங்க. எல்லாம் பையிலையும் இயேசு இருக்கு, எல்லாம் பையிலையும் பணம் சாப்பாடு இருக்குதோ என்னன்னு தெரியாது, எல்லாம் தூக்கின்னு போகிற பையிலெல்லாம் இயேசு இருக்கிறது. ஒரு கூட்ட ஜனங்க அங்கே பார்க்குறாங்க, என்ன எல்லாம் இயேசு தூக்கின்னு போகிறாங்க. என்னவோ பண்ணுறான் சிம்சோன். பரலோகம் 8 ஏதோ நம்ம குறித்து ஏதோ ஒன்று பரலோகம், நம்ம குறித்து ஏதோ ஒன்று பரலோகம் கேள்விப்படணும். ஏதோ ஒன்று டூ சம்திங், ஏதாவது ஒன்று, அமைதியாக இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன கேள்விப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் சில வார்த்தைகளை உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி வாஞ்சிக்கிறேன். நேரமும் இல்லை. இன்னைக்கு ஏன் இப்படி நேரம் போச்சு எனக்கு தெரியல. நேற்று நல்ல பிரசங்கம் பண்ணுறதுக்கு நல்ல நேரங்கள் கிடைச்சிச்சு, இன்னைக்கு அவ்வளோ நேரம் கிடைக்கல. கர்த்தருடைய நாம மகிமை. லூக்கா புஸ்தகம் 16வது அதிகாரம் 1-2 வசனங்களை கேட்கலாம். 1-2 வசனங்கள். லூக்கா 16வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். உக்கிரணக்காரன் இருந்தான், தன் எஜமானுடைய ஆஸ்திகளை எல்லாம் எஜமானுக்கு இங்க என்ன அறிவிக்கப்பட்டது? வாசித்து முடிங்க அந்த வசந்த முடிச்சு. உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? இங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு ஒரு பொறுப்புகளை கொடுக்கிறார். பொறுப்புகளை கொடுத்த பிறகு அந்த வேலைக்காரன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், பொறுப்புகளை அவன் சரியான விதத்தில் அந்த பொறுப்புகளை செய்யாமல் வீணா அந்த காரியங்களை செலவு செய்தான் என்று சொல்லி இந்த இடத்துல காணப்படுது, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கும் நம்மிடத்துல சில பொறுப்புகளை கொடுக்கிறார், அல்லது சில ஆஸ்திகளை கொடுக்கிறார், சில தாளந்துகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு வருஷம் முழுசும் நம்ம கையில் தான் இருந்துச்சு எல்லாமே. ஒரு சம்பாதனை அப்படின்னு எடுத்துக்கினா ஒரு சம்பாதனை நம்ம கையில் இருந்துச்சு. ஒரு பெரிய சம்பாதனையை கையில் கொடுத்தாரு, ஒரு பெரிய பொறுப்புகளை கையில் கொடுத்தார். நான் ஒரு விஷயம் கேளுங்க, பொறுப்புள்ள உனக்கு தான் பொறுப்பு கிடைக்கும். சும்மா நான் இப்போ வேணாங்க அப்புறமா வேணாங்க இது பண்ண முடியாது அது பண்ண முடியாதுன்னா ஒன்றுமே கடைசி வரைக்கும் நீ ஒன்றுமே செய்ய முடியாது. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் அவனை ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் தான் கொடுப்பாரு, அந்த கொஞ்சத்தில் நீ எப்படி இருக்கிறன்னு சொல்லி பார்ப்பார், அவ்வளோதான். பல லட்சங்கள் கையில் பெறது என்னை நம்பி பார்த்து பல லட்சங்களை கையில் கொடுத்து பாஸ் செய்யுங்க பாஸ். நான் சொன்னேன், ஏம்மா எதையாவது வாங்கி கொடுங்க. இல்லை நீங்கள் செய்யுங்க, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, செய்யுங்க அப்படி சொல்லி கையில் கொடுக்குறதுக்கு காரணம் என்னன்னா அதுதான், வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சத்தில். அல்லேலூயா. அப்போ என்னை குறித்து ஆண்டவர் எனக்கு ஒரு பொறுப்புகளை கொடுத்து ஒரு தாளந்துகளை கையில் கொடுக்குறாரு. ஒரு சம்பாதனையா இருக்கலாம், அல்லது எனக்குள்ள இருக்கிற ஒரு சொத்து பொத்தாக இருக்கலாம், அல்லது எனக்குள்ள இருக்கிறதான பெரிய ஏதோ ஒரு காரியத்தை என்னிடத்துல அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆஸ்தியை நான் எப்படி செலவு பண்ண, பரலோகம் என்ன கேள்விப்பட்டுச்சு, இந்த வருஷம் எவ்வளோ சம்பாதிச்சிருப்போம், ரெண்டுத்துக்குமே கணக்கு கொடுக்கணும். சம்பாதிச்சதுக்கும் கணக்கு கொடுக்கணும், எப்படி சம்பாதிச்சேன்றதுக்கு எப்படி செலவு பண்ணன்றதுக்கும் கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. இருக்கீங்களா? பரலோகம் என்ன கேள்விப்பட்டிருக்கோம் நம்மளை குறித்து? நரகத்தை விடுங்க, பரலோகம் என்ன கேள்விப்பட்டிருக்கோம்? நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தில் 17வது வசனம் சொல்லும் போது 8:17 லேவியராகமம் 29:12 29:12 29:12
27 வாசிங்க பார்க்கலாம். அது ஐஸ்வர்யமும் கனமும் என்னாலே வரும் அப்படி ஒரு யோசனை இருக்கா? ஏதோ ஒன்று வாசிங்க. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. நான் நாளாகவும் லேவியராகவும் சொல்லிட்டேனா? வாசிங்க, அதுதான் கரெக்டு தான். வாசிங்க, அதான் வாசிங்கம்மா. ஏம்மா என்ன இது பண்ணுறீங்க? தேவரீர் எல்லாவற்றையும் இது நம்ம நினைக்கிறோம். ஏன் பலன் அப்படி சொல்லி நினைக்கிறோம்? பிரச்சனையே எங்க ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கொடுத்ததுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நமக்கு கொடுத்ததுலேருந்து தான் எங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பிரச்சனை எங்கன்னு கேட்டால் பொருளாதாரம். பொருளாதாரத்தில் தான் ஆரம்பிக்கிறதே. அங்கேருந்து ஆரம்பிப்பாரா? என்னப்பா பண்ண? இன்கம் டேக்ஸ் எல்லாம் கேட்குறானுங்க, அந்த கணக்கெல்லாம் வேணாங்க. நான் கேட்குற சொல்லு. இன்கம் டேக்ஸ் கணக்கெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். நீ 1000 கணக்கு எழுதிடலாம். கொடுத்ததை என்ன பண்ணோம்? சரியான விதத்தில் செலவு பண்ணோமா? இல்லை இளையகுமாரன் போய் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் எங்கேயோ செலவு பண்ணிட்டு வந்தது போல செலவு செய்து விட்டு வந்தோமா? முதல் காரியம் இங்கே, முதல் விஷயம் ஆண்டவர் கேள்விப்பட வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டால், உனக்கு கொடுத்துருக்கிற பொருளாதாரத்தில் நீ என்ன பண்ண? அந்த பொருளாதாரம் என்ன எங்கேயாவது மகிமைப்பட்டுச்சா? பரலோகம் ராஜ்யம் சந்தோஷம் அடைகிற அளவுக்கு அந்த பொருளாதாரம் இருந்துச்சா? அந்த ஐஸ்வர்யம் கனம் இருந்துச்சா? அல்லது யாராவது ஏழைகள் சாப்பிடணும், ஏழைகள் திருப்தி அடைந்து கையை தூக்கி நல்லா இருங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த காரியங்கள் என்ன இருந்துச்சா? அந்த கையை தூக்கி நல்லா இருங்க அப்படின்னு சொன்னால் பரலோகத்துக்கு போயிடாது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பரலோகத்துக்கு போயிடும். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நம்மை குறித்து இந்த பொருளாதார விஷயத்தில் என்ன கேள்விப்பட்டார்? ரெண்டாவதாக 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 18வது வசனம். 1 கொரிந்தியர் 11:18. உங்களில் பிரிவினைகள் உண்டு என்று கேள்விப்படுகிறேன். உண்மைதானா? பக்கத்தில் கை பிடிச்சி கேளுங்களேன், இது உண்மையா? அவங்க வாசிக்க நீங்கள் கையை பிடிச்சினே இருங்களேன். நீங்கள் வாசிங்க, நீங்களாம் கையை பிடிங்களேன். விசுவாசிங்கெல்லாம் கையை பிடிங்க. விசுவாசிங்களாக இருந்தால் கை பிடிங்க, இல்லாட்டி கை பிடிக்க தேவையில்லை. விசுவாசி இல்லைன்னா கை பிடிக்க தேவையில்லை. வாசிங்கம்மா. முதலாவது, நீங்கள் கூடி வந்திருக்கும் போது உங்களில் அந்த சிலது கையை பிடிக்காது. இப்போ தெரிஞ்சிடும், பக்கத்தில் இருக்கணும் தெரிஞ்சு, இது விசுவாசி இல்லை போல இருக்குது, அவிசுவாசி. இப்போ சொல்லுங்கம்மா பார்க்கலாம். இப்போ மறுபடியும் அப்படியே கை பிடிங்க பார்க்கலாம். பிடிச்சவங்க மாத்திரம் பிடிங்க, பிடிக்காதவங்க வேணாம். சொல்லுங்க, வாசிங்க. முதலாவது, சபையில் கூடி வரும்போது உங்களில் பிரிவினைகள் உண்டு என்று கேள்விப்பட்டேன். இங்கே நேசிக்கலைன்னா அங்கே நேசிக்க முடியாது. ஆமேனா? கண்ட சகோதரத்தில் ராஜா, விஜயா, கிரேஸ், அது யாரு? மகிமை பொண்ணு, மதி பொண்ணு, செல்வின் பொண்ணு, அன்பு பொண்ணு. இங்கே கண்ட சகோதரத்தில் கண்ணு பார்க்குதுல, இவன் மேலே நீ அன்பு செலுத்தலைன்னா தெய்வம் எங்கப்பா இருக்காரு? ஏசு கல்லில் இருப்ப, தூணில் இருப்ப, துரும்பிலே இருப்பேன். அவர் எங்கே இருக்க மாட்டார், அவர் பரலோகத்தில் மட்டும்தான் இருப்பார். ஏசு இங்கே இல்லை, நாட் ஹியர். ஏசு இங்கே இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்காரு. ஏசு எங்கே இருக்காரு? இங்கே இல்லை. இயேசுவே வாரம் கூப்பிடாதீங்க, வரமாட்டார். இயேசு வந்தார்னா செத்துருவ, காலி நீ. இயேசு வந்தா நீ காலி. அவர் உருவிய பட்டயத்தோடு வருவார், வந்தா நீ செத்த. இயேசு பக்கத்தில் உட்கார்ந்து, பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்து, ப்ளீஸ் டாடி, சிம்சோன் நம்ம பையன்
நம்ம பையன் 25 வருஷமாக அந்த பைபிள் எடுத்து தெரிஞ்சு பிரசங்கம் பண்ணுறானா, தெரியாமல் பிரசங்கம் பண்ணுறானான்னு தெரியல. அவன் மூதேவி சொல்கிறானா, சனியன் சொல்கிறானான்னு தெரில. நம்ம பையன் உங்கள் நாமத்தை தான் சொல்கிறான். ஏசப்பா கடவுளை, அவனை எதையாவது ப்ளீஸ் 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 ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்களேன், நரகத்துக்கு வண்டி அனுப்பிடாதீங்க அப்படி சொல்லி எனக்காக 2000 வருடமாக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிற நல்ல தெய்வம். அந்த தெய்வத்தை பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி லவ். அந்த அன்பு இல்லாம, அந்த அன்பு வந்துடுச்சுன்னா 13வது வசனத்தை நீங்க வாசித்து கொரிந்தியர் 13 வந்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த லவ் எப்படி வரும், அந்த அன்பு எப்படி வரும், வாசிங்க பார்க்கலாம். இல்ல புழாது, இராது, திமிராது, செருக்காது, கொழுப்பு ஏறாது, நாசமா போகாது, அது திமிரா பேசாது, வம்புக்கு இழுக்காது, சண்டை போடாது, கோச்சிக்கின்னு போகாது, அதெல்லாம் பண்ணாதுங்க. அன்புக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அன்புக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. அன்புக்கு ஒன்று தெரியும், அன்புக்கு அழ தெரியும், அன்புக்கு கட்ட தெரியும், கட்டிக்க தெரியும், அவ்வளோதான். கட்டி பிடிச்சி அது என்ன பண்ண, சிரிக்குது அழுதான்னு தெரியாது. அன்புக்கு அது ஒண்டி தான் தெரியும். கட்டி பிடிச்சிக்கின்னு அழுதுறோம், இல்லடி சிரிச்சிடும். அதுதான் அன்பு. அது அயோக்கியமானது செய்யாது, தற்பொழியை நாடாது, சினம் கொள்ளாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, அன்பு சகலத்தையும் தாங்கும், விசுவாசிக்கும், நம்பும், சகிக்கும். அல்லேலூயா. உன்னை குறித்து என்ன கேள்விப்பட்டாங்க சபையில்? ஃபஸ்ட்டு இங்கே நான் கேட்ட அந்த வசனத்தின்படி சில அந்த முதலாவது, நீங்கள் சபையில் கூடி வந்திருக்கிற போது உங்களில் பிரிவினைகள் உண்டு என்று பரலோகம் கேள்விப்பட்டுச்சா சொல்லுங்க. நீங்கள் வீட்டிலலாம் ஒப்புரவாதெல்லாம் விட்டுருங்க. நான் சொல்கிறேன், பி கேர்ஃபுல். நான் சொல்கிறேன், தேவ தூதனா நான் சொல்கிறேன், வீட்டில் ஒப்புரவாது விட்டுருங்க. வீட்டில் என்றைக்கு இருந்தாலும் ஒப்புரவாயிடுவேன். சாவுற நேரத்தில் எவனா தண்ணி ஊற்றுவான். புருஷன்கிட்ட சண்டை போட்டிங்கன்னா பொண்டாட்டி தண்ணி ஊற்றுவா. பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டால் புருஷன் தண்ணி ஊற்றுவான். அது விட்டுருங்க. கூடி வந்திருக்கிற நேரத்தில், கூடி வந்திருக்கிற இடத்துல ஒப்புரவாகுங்க. சும்மா நாளைக்கு அப்படியே எவக்கால் வெள்ளையாகுது, எவக்கால் அழுக்கு இல்லை, எவக்கால் சுத்தமாக குளிச்சுட்டு வந்திருக்கிறா, இதெல்லாம் தேவையில்லை. கசப்பு, வைராக்கியம், அந்த 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 உனக்குள்ள இருக்கிறதான அந்த விஷயத்தை விட்டுட்டு நாளைக்கு போய் பரலோகம் கேள்விப்படுது. சும்மாலாம் இல்லை, பரலோகம் கேள்விப்படுது. பிரிவினைகள் இங்கே தான் இருக்கு. சபையில் தான் பிரிவினை இருக்கு. இங்கே தான் ஜாதி பிரிவினை, இங்கே தான் பணக்காரன் ஏழை, இங்கே தான் படித்தவன் இவன் தான், இங்கே தான், அதெல்லாம் இங்கே தான். கலாத்தியர் 6வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் சொல்லுது. 20வது வசனம் 6:20. வாசிங்க. என்னம்மா? அது சகோதரரே, தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் ஆவி உடனே கூட இருக்கிறது. அந்த ஆவியில தான். அதுதான் நீ இங்க விட்டுட்ட பிறகு இந்த காரியத்தை செய்யாம இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. என்னத்தை சகிக்கிறீங்க பாருங்க. இங்க பிரிவு பரலோக இங்க பிரிவை கேள்விப்பட்டக்கூடாது. 4வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. கலாத்தியர்ல இருக்கலாம். என்னை பார்த்தா இப்போ எதனால் என்ன கட்ட இருந்தால் மண்டை கண்ணியை உடச்சிடலாம். அப்படி தானே?
கசப்பான வேறு முளைக்காதபடிக்கு இன்றைக்கு எச்சரிக்கையா, இன்றைக்கு ஒரு விஷயம் சுத்திகரிச்சுக்கலாம். முளைத்து எலும்பி, கசப்பான வேர் முளைத்து எலும்பி, ஆமாம், இன்னொரு மூஞ்சி பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு ஒரு காரியத்தை வச்சுக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சபையில் அந்த அபிஷேகம் இருக்காது, அந்த ஆவியானவர் இறங்க முடியாது. இந்த இடத்துல ஆவியானவர் இறங்கணும் அப்படின்னு கேட்டால் சபை என்ன பண்ணணும்? சபை அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில், உன் மனசில் இருக்கிறவங்க, உன் மனசில் இருக்க என்ன பிரச்சனை? இங்கே அந்நிய பாஷை, இப்போ நம்ம சபையில் தான் அப்படி. இன்னும் அங்கே அந்த பியூர் பெண்டிகாஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, பியூர் பெண்டிகாஸ்டெல்லாம் சிபிஎம் அந்த அந்த சர்ச்சிலெலாம் பார்த்தா இவங்க அந்நிய பாஷை பேசுவாங்க, இவங்க அதுக்கு வியாக்கியானம் சொல்லுவாங்க. பக்கத்தில் இருக்கிறவன் வியாக்கியானம் சொல்கிறான், இவன் அந்நிய பாஷை யாருக்கு பேசுவான் தெரியுமா? பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு பேசுவான். அந்த அபிஷேகம் இருக்கா சபையில்? பக்கத்தில் இருக்கிற ஆளை பற்றி நமக்கு தெரியுமா? எப்போதும் இவங்க பக்கத்தில் உட்கார்றோம், இவங்களை எப்போதும் இவங்க பக்கத்தில் உட்கார்ற ஆளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுமா? இவங்களை நேசிக்கணுமே ஃபர்ஸ்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க. 1 தெசலோனிக்கேயர் 3:11 2 தெசலோனிக்கேயர் 3:11 உங்களில் சிலர் வீண் அலுவல்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார் என்று கேள்விப்படுகிறேன். அடுத்தது கேள்விப்படுறாங்க, ஒழுங்கற்று திரிக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த வருஷத்தில் ஒருவேளை நான் முன்னாடி சொன்னது போல், முன்னாடி உன் ஐஸ்வர்யத்தை இந்த ஒரு வருஷமாக எப்படி செலவு பண்ணலாம் எனக்கு தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு கொட்டி கொடுத்துருவோம், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் அள்ளி கொடுத்துருவோம் டாக்டர்கிட்ட. ஆமாம், நம்ம ஒரு ஒரு ஏழைக்கு அந்த காரியத்தை செய்ய முடியாது. நான் அடுத்த வருஷமாவது நல்லா ஜெபம் பண்ணுங்க, 1ஆம் தேதியிலேருந்து அடுத்த வருஷம் நான் 10 ஏழையை தத்து எடுக்கிறேன்னு சொல்லுங்கள். மாதம் அவனுக்கு ஒன்று. இதெல்லாம் சிம்பிள் செய்யலாம், ஒரு பெரிய மேட்ரே இல்லை இதெல்லாம். இந்த காரியத்தெல்லாம் செய்யலாம் அழகாக. இப்போ ஒரு ஏழையை தத்தெடு. இதுக்கு சிம்சோன் பாஸ்டர் தேவையே இல்லை, நான் ஏன் தரகர், நான் ஏன் இங்கே மீடியேட்டரு, தேவையே இல்லை, நீயே போ. ஒவ்வொரு மாதமும் அவனுக்கு தேவையான ஒரு 10 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு, 1 கிலோ எண்ணெய் எல்லாத்தையும் போட்டு நீயே பைய போடு. உன் கண்ணுக்கு அவங்க அவன் கையில் கொடுத்துரும், அவ்வளோதான். கர்த்தர் பேசுவார், அவன் கையில் கொடுன்னு சொல்லுவார், கொடுத்துரும், அவ்வளோதான். உனக்கு ஒரு ஷர்ட் எடுத்தியா, அவனுக்கு ஒரு ஷர்ட் எடுத்து கொடுத்துரு, அவ்வளோதான். கணக்கு இங்கேயும் பைசல் ஆகிடும், அங்கேயும் அக்கௌண்ட்டில் வந்துடும். ஆமேனா? செஞ்சு பாருங்க. இப்போ சபையில் பிரிவினைகள் இருக்கிறதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்போது உன் பிரிவினைகளை இங்கே மாற்றிக்க. 3ஆவதாக கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த இடத்துல ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். அந்த வசனம் அப்படி தான் நம்ம சொல்லுது. வாசிங்க பார்க்கலாம் மறுமுறை. ஒழுங்கற்று திரிகிற காரியம். பரலோகம் ஒரு விசுவாசியை குறித்து இப்படி கேள்விப்படக்கூடாது. ஒழுங்கற்று திரிகிறாங்க, அப்போ ஒழுங்காவே இல்லை. அப்போ நான் வருகிற காலங்களில் ஒழுங்கா சபைக்கு வருகிறதா கேள்விப்பட்டோம். பரலோகம் இங்கேயும் போய் ஒழுங்கற்று திரிகிற காரியத்தை பரலோகம் கேள்விப்பட தேவையில்லை. ஒழுங்கற்று, ஆமாம், நமக்குள்ளே அந்த ஒழுங்கில்லாத தன்மைகள், ஒழுக்கம் இல்லாத தன்மைகள், இன்றைக்கு இந்த காரியத்தை நம்ம அடிக்கடிக்கு அங்கேயும் எங்கேயும் ஊரை சுற்றி தேவையில்லாத காரியங்களை போய் தேவையில்லாத காரியங்களை பேசி அங்கே இங்கே, ஆமாம், தேவையில்லாத அந்த வசனம் கூட சொல்லுது பாரு, நீதிமொழிகள் 25 சொல்லுது பாரு. அங்கங்கே போய் அடிக்கடி ஒரு வீட்டுக்கு போகும்போது 17வது வசனம் சலித்து வெறுக்காதபடி ஒரு வீட்டுக்கு அடிக்கடிக்கு போய் அவனே சலிச்சு, என்னடா ஏன் தெரியுமா, நான் வருஷத்துக்கு ஒரு முறை பார்க்குறேன். வருஷத்துக்கு ஒரு முறை போனால் தான் எனக்கு குவாலிட்டியாக நீ பார்ப்பேன், எனக்கு நல்லா தெரியும். எப்படா பாஸ்ட் வருவார். ஆமாம்,
அது தப்பு தான். ஆனாலும் இதுதான் என் மனசில், இதுதான் நம்ம இதை தான் வந்து சரிப்படுத்தி வச்சுக்கினேன். என்ன விஷயம் தெரியுங்களா? ஏன் சும்மா போய் மாதம் தொல்லை கொடுத்துன்னு நான் என்னமோ வட்டிக்கு கொடுத்துட்டு நம்ம வட்டி பணம் வாங்குற மாதிரி மாதம் போய் உட்காந்துட்டு, என்ன சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, பிரதர் நல்லா இருக்கிறீங்களா, எல்லாம் இருக்குதான், ஜெபம் பண்ணலாமா, ஜெபம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பீரோ போய் நான் என்ன உட்கார வச்சுட்டு பீரோ திறப்பேன், டங்குன்னு சத்தம் கேட்கும் பீரோலேருந்து. அதுக்கப்புறம் லாக்கர் சத்தம் கேட்கும், வந்துடுச்சுடா கொஞ்சம் வெயிட் பண்ணுறான்னு மனசு சொல்லும். நானும் அப்படி ஆண்டு நான் எதனா பேசிட்டு, எங்கே வாங்குறீங்க, இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி இதுகிட்ட பேசி நிற்பேன் நீ வர வரைக்கும். எதுக்கு எனக்கு அந்த வேலை? கொடுக்குற தெய்வம், ஆமாம், காங்கிரீட்டை பிரிச்சுன்னு கொடுக்கும். என் தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வம். கூரையெல்லாம் பிக்காது, காங்கிரீட்டை பிரிச்சுன்னு தோப்புன்னு வந்து விழும். நான் ஏன் சும்மா வந்து சிஸ்டரை உள்ளே அமிச்சிட்டு பூக்கிட்ட உட்காந்து பேசி நிற்கணும்? எங்கே வாங்குனீங்க, இது நல்லா இருக்கு. பிரியமானவர்களே, நான் சொல்ல வருகிற காரியங்கள் 3 காரியங்கள். 1, உன்னுடைய ஐஸ்வர்யத்தை சரியான விதத்தில் இந்த வருஷம் செலவு பண்ணியா. 2வது, பிரிவினைகள் எங்கேயாவது இருக்கா? பிரிவினைகள் எங்கடா இருக்கா? சொந்தம் பந்தம் அங்கே இங்கே, இவன் ஆவாது அவன் ஆவாது, இது அந்த மூஞ்ச திருப்புற காரியங்களாக இருக்கா? செட்டில் பண்ணிக்க. 3வது, ஒழுங்கற்று திரிகிற, தேவையில்லாத எங்கேயோ ஒரு இடத்துல போய் நேரத்தை செலவு பண்ணுமே தவிர சபையில் கொஞ்ச நேரம் உட்கார மாட்டோம், தெய்வீகத்தில் கொஞ்ச நேரம் உட்கார மாட்டோம், ஜபத்தில் கொஞ்ச நேரம் உட்கார மாட்டோம். ஸோ இந்த 3 காரியத்தை பரலோகம் கேள்விப்பட்டதா? நம்ம அப்படியே முழங்கால் படையலாம். கொஞ்ச நேரம் அப்படியே முழங்கால் படைக்கிட்டு, உன்னை குறித்து என்ன கேள்விப்படுது? உன்னை குறித்து பரலோகம் நல்ல விஷயத்தை கேள்விப்படணும். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று சொல்லி கேள்விப்படணும். ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று சொல்லி கேள்விப்படுறதில்லை. விசுவாசி அப்படி திரியக்கூடாது. விசுவாசியை பார்க்கும் போது அந்த முகத்தில் அந்த விசுவாச தன்மை தெரியணும். கிறிஸ்துவுடைய நரம்புகள் ஓடணும். உன்னை பார்த்த உடனே சோறு தண்ணி இல்லைன்னா கூட ஒரு திருப்தி கிடைக்கணும். உங்ககிட்ட புறப்படுகிறதான வார்த்தைகளில் ஒரு உறுதித்தன்மையும் ஒரு விசுவாசமும் ஒரு தெய்வீக தன்மையும் தெரியணும். இதை பரலோகம் கேள்விப்படட்டும். இது பரலோகம் கேள்விப்படட்டும். நீ செய்த தான தர்மங்களை குறித்து பரலோகம் கேள்விப்படும். நீ ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து பரலோகம் கேள்விப்படும். நீ அநியாயமாய் நடந்தால் அதுவும் பரலோகம் கேள்விப்படும். நீ குழப்பவாதியாய் இருந்தால் அதுவும் பரலோகம் கேள்விப்படும். இன்றைக்கு பரலோகம் உன்னை குறித்து என்ன கேள்விப்படுது? இந்த 2025 வருஷத்தில் உன்னை குறித்து பரலோகம் கேள்விப்பட்டது என்ன? எங்க பிரிவு, எங்க குழப்பம், எங்க சண்டை, எங்க பேச்சுவார்த்தை இல்லை. கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணலாமா? என் வாயை பார்க்கறதுக்கெல்லாம் இல்லை, கண்ணை மூடுங்க, நான் இங்கே தான் இருக்கிறேன், சாக மாட்டேன். நல்லா கண்ணை மூடு, நேர் முழங்கால நில்லு, கொஞ்ச நேரம் நல்லா வாய்களை திறந்து நல்லா சோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். இது வரைக்கும் என்ன கேள்விப்பட்டது தெரிலப்பா, ஆனால்